ஒரு ஸ்பூன் போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு மண் சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 100 கிராம் அளவுக்கு தோல் உளுந்து சேர்த்து நல்லா செவர வறுத்து எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே மண் சட்டியில் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், உரிச்ச பூண்டு ஒரு 10, உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 15, கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே எண்ணெயில் 15 வரமிளகாய், நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டதும் அதையும் எடுத்து நம்ம வெங்காயம் தேங்காய் ஆற வச்சோம்ல அதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதில் வறுத்து ஆற வச்ச உளுந்தை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காக துவையல் மாதிரி அடைச்சி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு வேண்டிய தாளிப்பை ரெடி பண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் எடுத்து சுட சுட சாதத்தோடு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு